வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிநவீன போர் விமானங்களுடன் ஈரான் நோக்கி விரையும் அமெரிக்காவின் பிரமாண்ட கப்பல். ஈராக்கில் 24 மணி நேரத்தில் 27 அதிரடி தாக்குதல்கள். போரின் முடிவு தொடர்பில் ஈரான் வெளியிட்டுள்ள தகவல். பண்டிகை நாளில் வெடித்த ஏவுகணைகள், ஈரானின் எச்சரிக்கையால் மக்கள் அவதி. சர்வதேச சந்தைக்கு வழங்க மேலதிக மசகு எண்ணெய் இல்லை, கையை விரித்த ஈரான். தென்கொரியாவில் தீ விபத்து, 10 பேர் உயிரிழப்பு. 30 நாட்களுக்கு ஈரான் மீதான தடை நீக்கம், பின்வாங்கும் அமெரிக்கா அதிரடி முடிவு. ஹார்முஸ் நீரிணை வழியாக இந்தியா செல்லும் 2 எரிவாயு கப்பல்கள். பண மோசடியை கட்டுப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிரடி நடவடிக்கை. ஈராக்கிலிருந்து பாதுகாப்பை விலக்கிய நேட்டோ. மத்திய கிழக்கில் ஈரானிய ட்ரோன்களை வீழ்த்த உக்ரைன் படைகள் களத்தில். தொடர்பான விரிவான செய்திகள். மேற்காசியாவில் போர் பதற்றம் நிலவும் சூழலில் அமெரிக்காவின் USS திரிவோலி என்ற பிரமாண்ட போர்க்கப்பல் 2000க்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்களுடன் ஈரானை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது. மேற்காசிய நாடான ஈரானுடன் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சண்டையிட்டு வருகிற நிலையில் உலகின் 20% கச்சா எண்ணெய் போக்குவரத்து நடக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் உட்பட பெட்ரோலிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாக்கியுள்ள நிலையிலும் இந்த நெருக்கடிக்கு தேர்வு காணும் வகையில் அமெரிக்காவின் பிரமாண்ட போர்க்கப்பலான USS திரிபோலி 2000க்கும் மேற்பட்ட வீரர்களுடன் ஈரானை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் ஜப்பானின் ஒகினாவாவை தளமாக கொண்ட 31வது படைப்பிரிவு வீரர்கள் இக்கப்பலில் உள்ளதாகவும் இவர்கள் வான்வெளி மற்றும் தரைவழி தாக்குதலை உடனடியாக துவங்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களாகவும் தெரியப்பட்டுள்ளது. கடந்த 15ஆம் தேதியில் சீன கடற்பகுதியில் காணப்பட்ட இக்கப்பல் விரைவில் அரபிக்கடலை அடையும் என கூறப்படுகிறது. இக்கப்பலில் அதிநவீன போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் உள்ளதாகவும் வான்வெளி தாக்குதலை நடத்திய அமெரிக்கா தற்போது தரைப்படை வீரர்களை அனுப்புவது போரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈராக்கில் உள்ள இஸ்லாமிய எதிர்ப்பு அமைப்பு கடந்த 24 மணி நேரத்தில் 27 தாக்குதல்கள் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. இதில் பல ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டு ஈராக் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள எதிரி தளங்கள் குறிவைக்கப்பட்டதாக கூறியுள்ளது. இதற்கிடையில் பாக்தாத் சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகிலுள்ள அமெரிக்க தூதரக வசதிகள் மீது மீண்டும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்நிலையில் அமெரிக்க ராணுவ பணியாளர்கள் தங்கியிருப்பதாக கூறப்படும் அந்த தூதரக மற்றும் லாஜிஸ்டிக் மையம் மீது குறைந்தது 3 தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் 3வது தாக்குதலுக்கு பிறகு அந்த வளாகத்துக்கு அருகில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் அதிகாரி உறுதிப்படுத்தினார். நடந்து வரும் போருக்கு மத்தியில் முழுமையான முடிவு கொண்டு வரும் எந்த முயற்சியையும் ஈரான் வரவேற்கிறது என்று அந்நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். இந்த மோதல் ஈரானின் மீது திணிக்கப்பட்டது என்றும் போரை முழுமையாக நிறுத்தும் வகையில் முன்வைக்கப்படும் எந்த முன்மொழிவையும் கேட்டு பரிசீலிக்க தயார் எனவும் அவர் கூறினார். ஆனால் மத்திய கிழக்கு பகுதியில் நடைபெறும் இந்த மோதலை முடிவு கொண்டு வர சில நாடுகள் முயற்சித்து வரும் நிலையில் அமெரிக்கா தனது தாக்குதலை நிறுத்த தயாராக இல்லை என தெரிய வந்துள்ளது. மேலும் ஈரான் வெறும் தற்காலிக போர் நிறுத்தத்தை நாடவில்லை என்றும் முழுமையான விரிவானமற்ற நீடித்த தீர்வை மட்டுமே விரும்புகிறது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் தனது ராணுவ நடவடிக்கைகளை முடிவு கொண்டு வருவது மற்றும் போரை முடிவு கொண்டு வருவது குறித்து பரிசீலித்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். அதன்போது அவர் ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா தனது இலக்குகளை அடைவதற்கு மிக அருகில் இருப்பதாக கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈதுல் பித்ர் பண்டிகை அமைதியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நள்ளிரவில் நிகழ்ந்த ஏவுகணை தாக்குதல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஐக்கிய அரபு ராச்சியத்தில் ஈதுல் பித்ர் பண்டிகை அமைதியாக கழியும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை நள்ளிரவை தாண்டிய சில நிமிடங்களில் அடுத்தடுத்து பலத்த வெடிசத்தங்கள் கேட்டுள்ளதாகவும் ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலை ஐக்கிய அரபு ராச்சியத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அளித்தபோது இந்த சத்தங்கள் உருவானதாக நாட்டு அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த திடீர் தாக்குதலால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சம் நிலவும் நிலையில் குறிப்பாக ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ராஷ் அல் ஹைமா நகரம் விரைவில் இலக்கு வைக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளதை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த நகரத்தில் வசிக்கும் மக்கள் குறிப்பிட்ட பாதைகள் வழியாக பாதுகாப்பு இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த சூழல் பாதுகாப்பு காரணங்களுக்காக வளைகுடா நாடுகளை அமெரிக்காவுடன் நெருக்கமான உறவை நோக்கி தள்ளுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சர்வதேச சந்தைகளுக்கு விற்பனை செய்வதற்காக கப்பல்களில் ஏற்றப்பட்டுள்ள மசகு எண்ணெயோ அல்லது மேலதிக எண்ணெய் கையிருப்போ இல்லை என ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலமாக மார்ச் 20 நிலவரப்படி கப்பல்களில் ஏற்றப்பட்டுள்ள ஈரான் மசகு எண்ணெய் மீதான தடைகளை தளர்த்தும் அமெரிக்காவின் நடவடிக்கை ஈரானின் எண்ணெய் அமைச்சு மறுத்துள்ளது. இதுகுறித்து மும்பையில் உள்ள ஈரான் தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில், தற்போதைய நிலையில் சர்வதேச சந்தைகளுக்கு விற்பனை செய்யக்கூடிய வகையில் கப்பலில் ஏற்றப்பட்ட நிலையில் உள்ள மசகு எண்ணெய் அல்லது உபரி கையிருப்பு ஏதும் ஈரானிடம் இல்லை. தடைகளை தளர்த்தும் அமெரிக்காவின் கருத்துக்கள் எண்ணெய் வாங்குவோருக்கு நம்பிக்கையூட்டுவதையும் சந்தையின் மனநிலையை சீர்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டிருப்பதாகவும் தெரியவந்துள்ளது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்கொரியா கார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ சம்பவத்தில் 10 பேர் உயிரிழந்ததுடன் 4 மாயமாகியுள்ளனர். கிழக்கு ஆசிய நாடான தென்கொரியாவின் டேஜியோ நகரில் உள்ள கார் உதிரிப்பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ பற்றியுள்ளது. குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்ததாகவும், தீ பற்றிய போது தொழிற்சாலையில் பணியில் தொழிலாளர்கள் 170 பேர் இருந்ததாகவும் தென்கொரியா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் தொழிலாளர்கள் 59 பேர் படுகாயமடைந்ததாகவும், இவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 25 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும், தீ பற்றியதற்கான காரணம் என்ன என்பதை அதிகாரிகள் இதுவரை தெரிவிக்கவில்லை என்றும் தெரியவந்துள்ளது. உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள கடும் அழுத்தங்களை குறைக்கும் நோக்கில் ஈரான் மீதான எண்ணெய் விற்பனை தடையை அமெரிக்கா 30 நாட்களுக்கு தற்காலிகமாக நீக்கியுள்ளது. அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பேஷண்ட் இதுகுறித்து அறிவிப்பை வெளியிட்டு, அமெரிக்க இஸ்ரேலிய போர் பதற்றங்களுக்கு மத்தியில் எரிசக்தி தட்டுப்பாட்டை தவிர்க்க இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இதன்படி மார்ச் 20 முதல் ஏப்ரல் 19 வரை கப்பல்களில் ஏற்றப்படும் ஈரானிய கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை விற்பனை செய்ய பொதுவான உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பெஷன் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது, சுமார் 140 மில்லியன் பீப்பாய் ஈரானிய எண்ணெய் உலக சந்தைக்கு கொண்டு வருவதன் மூலம் தற்காலிக எரிசக்தி தட்டுப்பாட்டை அமெரிக்கா சீர் செய்ய வேண்டும். இது உலகளாவிய விநியோக சங்கிலியை விரிவுபடுத்த உதவுகின்றது. கடந்த 2 வாரங்களில் ரஷ்யாவை தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்கா தனது தடைகளை தளர்த்துவது இது 3வது முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணை வழியாக எரிவாயு நிரப்பப்பட்ட 2 கப்பல்கள் இன்று இந்தியாவுக்கு புறப்பட தயாராக உள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. ஃபைன் ஹேஷ் ஐக் வசந்த் ஆகிய திரவ பெட்ரோலிய எரிவாயு நிரப்பப்பட்ட இந்திய கப்பல்கள் தற்போது ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் சார்ஜா அருகில் புறப்பட தயார் நிலையில் இருந்து நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த கப்பல்கள் இந்தியாவுக்கு புறப்படுவதற்கான அறிவிப்பு சமிஞ்சைகள் கிடைத்துள்ளதாகவும் கப்பல் கண்காணிப்பு தரவு மையம் குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவுக்கு மசகு எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றி சென்ற கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி அளித்துள்ள நிலையில் முன்னதாக 4 கப்பல்கள் வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு சென்றுள்ளன. இந்நிலையில் இன்று மேலும் 2 எரிவாயு கப்பல்கள் இந்தியாவுக்கு புறப்பட தயாராக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் நீதித்துறையில் பண மோசடி மற்றும் நிதி மோசடிகள் பெரும் சவாலாக உருவெடுத்துள்ள நிலையில் அவற்றை கண்டறிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பில்லியன் கணக்கிலான யூரோக்கள் சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் மூலம் கடத்தப்படுவதை தடுக்க பாரம்பரிய முறைகளை விட AI மிக வேகமாக செயல்படுகிறது. குறிப்பாக வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் தங்களின் வாடிக்கையாளர்களின் பண பரிமாற்ற முறைகளை மிக துல்லியமாக கண்காணிக்கவும், ஏதேனும் அசாதாரணமான மாற்றங்கள் இருந்தால் அவற்றை உடனுக்குடன் கண்டறியவும் இந்த தொழில்நுட்பம் உதவியாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஈராக்கிலிருந்து தனது பாதுகாப்பு ஆலோசனை குழுவை திரும்ப பெற்றுக் கொண்டதாக நேட்டோ ராணுவ கூட்டணி தெரிவித்துள்ளது. தனது பணியாளர்கள் அனைவரையும் தெற்கு இத்தாலியில் உள்ள நேபிள்ஸில் இருக்கும் தனது வளாகங்களுக்கு இடமாற்றம் செய்துள்ளதாக அது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈராக்கிலிருந்து நேட்டோ படையினரை பாதுகாப்பாக இடமாற்றம் செய்ய உதவிய ஈராக் குடியரசுக்கும் அனைத்து நேச நாடுகளுக்கும் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் என்று அமெரிக்க ஜெனரல் அலெக்ஸ் கிரின்கேவிச் கூறினார். இந்த பணிக்குழு ஈராக் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக 2018 நிறுவப்பட்ட ஒரு போர் புரியாத படையாகும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையான ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் பாக்தாத்தில் உள்ள வாஷிங்டன் தூதரகம் உட்பட ஈராக்கில் உள்ள அமெரிக்க இலக்குகளை தாக்கி வருகின்றதாகவும், ஈரான் கலாச்சார ஆய்வு இந்நிலையிலேயே படைகள் பின்வாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஐக்கிய அரபு ராஜ்யம், சவுதி அரேபியா, கத்தார், குவைத் மற்றும் ஜோர்தான் ஆகிய 5 நாடுகளில் உள்ள முக்கிய கட்டமைப்பு வசதிகளை பாதுகாக்க உக்ரைன் தனது சிறப்பு ராணுவ பிரிவுகளை நிலைநிறுத்தியுள்ளது. உக்ரைனின் தேசிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு பேரவையின் செயலாளர் ருஸ்டெம் உமேரோவ் இந்த பிராந்தியத்துக்கு பயணம் மேற்கொண்ட பிறகு இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் இதற்காக சுமார் 200க்கும் மேற்பட்ட உக்ரைனிய பாதுகாப்பு நிபுணர்கள் ஏற்கனவே அங்கு முகாமிட்டுள்ளனர். ஈரானிய ட்ரோன்களை இடைமறித்து அழிப்பதில் உக்ரைன்
சுமார் 90% வெற்றி விகிதத்தை கொண்டுள்ளதாகவும் அமெரிக்காவின் பேட்ரியாட் போன்ற விலை உயர்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி மலிவான ட்ரோன்களை சுடுவதற்கு பதிலாக குறைந்த செலவில் ட்ரோன்களை அளிக்கும் உக்ரைனின் நவீன உத்திகளை மத்திய கிழக்கு நாடுகள் பெரிதும் வரவேற்றுள்ளன. குறிப்பாக சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் போன்ற நாடுகள் உக்ரைனிடமிருந்து இடைமறிப்பு ட்ரோன்களை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றன. இந்த ராணுவ ஒத்துழைப்பு உக்ரைனுக்கு தேவையான நிதி மற்றும் ராஜதந்திர ஆதரவை வழங்குவதுடன் ஈரான் மற்றும் ரஷ்யா இடையிலான கூட்டணியை சர்வதேச அளவில் எதிர்கொள்ளவும் உதவும் என்று அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.